முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வெறும் கண்டனம் மட்டும் போதாது, தண்டிக்கப்பட வேண்டும். இஸ்ரேலுக்கு எதிராக கொந்தளிக்கும் மலேசியா. சொந்த செலவில் சூனியம் வைத்துக் கொண்ட நெதன்யாகு. போராட்டத்தை தொடங்கியிருக்கும் இஸ்ரேலியர்கள். இனியும் விட்டு வைக்க கூடாது. அரபு நாட்டு தலைவர்களின் ஆவேச கருத்துக்கள். ஆசுவாசப்படுத்த போராடும் அமெரிக்கா. அரபு நாடுகளின் கூட்டமைப்பு மாநாடு. ஈரான் அதிபரின் பேச்சால் விழிப்பிதுங்கும் இஸ்ரேல். பல துறைகளில் தொடர் வீழ்ச்சி சம்பவம் செய்திருக்கும் மொராக்கோ நாட்டின் பெண்கள் அமைப்பு. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். இஸ்ரேலுடனான உறவுகளை துண்டிக்க வேண்டும் என்று மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் வலியுறுத்தி இருக்கின்றார். ஹமாஸ் தலைவர்களை கொலை செய்யும் நோக்கத்துடன் செயல்படும் இஸ்ரேல் சர்வதேச சட்டங்களையும் மீறி தாக்குதலை நடத்தி வருகின்றது. அதனால் உலக அரங்கில் கடுமையான சவால்களையும் எதிர்கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில் தேன்கூட்டில் கல்லெறிந்தது போல இஸ்ரேல் கத்தார் மீது நடத்திய தாக்குதலால் உலக இஸ்லாமிய நாடுகளை ஒருங்கிணைவுக்கான சூழல் நிலவி வருகின்றது. அதன் ஒரு பகுதியாக கத்தார் நாட்டின் தோஹாவில் நடைபெற்ற இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பு மற்றும் அரபு நாடுகளின் அவசர கூட்டத்தில் மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் கலந்து கொண்டு உரையாற்றினார். அவரின் உரையில் இஸ்ரேலுடன் உள்ள அனைத்து தூதரக மற்றும் வர்த்தக உறவுகளையும் உடனடியாக துண்டிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். கத்தார் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலை வன்மையாக கண்டித்த அவர் பொறுப்பற்ற முறையில், கட்டுப்பாடற்ற முறையில் இஸ்ரேல் செயல்படுகிறது என்று கடுமையாக விமர்சித்தார். மேலும் காசாவிற்கு குளோபல் சுமிட் புளோட்டிலா என்ற கடற்படையை அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் அதற்கு இஸ்லாமிய அமைப்பு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். மேலும் அந்த கப்பல் காசாவை சென்றடைவதை உறுதி செய்ய அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து பேசிய அவர், இந்த கூட்டம் வெறும் கண்டன அறிக்கையுடன் நின்றுவிடாமல் உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதையும் உறுதி செய்ய வேண்டும். ஏனென்றால் கண்டனங்கள் இஸ்ரேலின் ராக்கெட்டுகளை நிறுத்தாது, அறிக்கைகள் பாலஸ்தீனத்தை விடுவிக்காது. உறுதியான தண்டனை நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று உறுதியான குரலில் பேசினார். அவரின் பேச்சின் மூலம் இஸ்ரேல் மீது உலக நாடுகளுக்கு இருக்கும் கோபம் வெளிப்படுகிறது என்று விமர்சகர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். அடங்க மறுக்கும் பிரதமரை சுற்றி வளைக்கும் இஸ்ரேலியர்கள். சொந்த செலவில் சூனியம் வைத்துக் கொள்ளும் நெதன்யாகு. இஸ்ரேலை ஆக்கிரமிக்கும் முடிவில் தீவிரம் காட்டி வரும் இஸ்ரேல் தொடர்ந்து அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. அதிகாரப்பூர்வ அறிவிப்பின்படியே லட்சக்கணக்கான மக்களை கொன்று குவித்திருக்கும் இஸ்ரேலின் இரத்த வெறி இன்னும் அடங்கவில்லை. பாலஸ்தீன ஊடகங்கள் வெளியிட்ட தகவலின்படி இஸ்ரேலிய ராணுவம் காசா நகரை நோக்கி போர் விமானங்கள், பீரங்கிகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் கடுமையான தாக்குதலை நடத்தி வருகின்றது. இதனால் பெரும் குண்டுவெடிப்பு சத்தங்களால் காசா நகரம் தொடர்ந்து அதிர்ந்து கொண்டிருக்கின்றது. இஸ்ரேலின் மத்திய பகுதியில் வசிக்கும் மக்கள் கூட இந்த தாக்குதலின் அதிர்வுகளை உணர்ந்ததாக தெரிவித்துள்ளனர். இஸ்ரேலிய ராணுவத்தின் தாக்குதல் குறித்து பாலஸ்தீன ஊடகங்கள் சில செய்திகளை வெளியிட்டு வருகின்றன. அதில் இஸ்ரேலிய ராணுவ டாங்கிகள் காசா நகரின் வடக்கு பகுதிக்குள் நுழைந்து விட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலின் இந்த தாக்குதலுக்கு முக்கிய காரணமாக இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு ஹமாஸ் பிடியில் இருக்கும் பிணைய கைதிகளை விடுவிப்பதுதான் இஸ்ரேலின் முக்கிய பணி என்று தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் காசா மீது இஸ்ரேல் மீண்டும் தாக்குதலை தொடங்கியிருப்பதாக வெளியான செய்தி பிணைய கைதிகளாக உள்ளவர்களின் குடும்பத்தினரை பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. மேலும் பிணைய கைதிகளின் குடும்பத்தினர் பிரதமர் நெதன்யாகுவின் ஜெருசலேம் இல்லத்திற்கு வெளியே போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றனர். தரைவழி தாக்குதல் தங்களின் அன்புக்குரியவர்களின் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் என்று அவர்கள் கடுமையாக அஞ்சுகின்றனர். அதனால் இஸ்ரேல் பிரதமரின் செயலுக்கு கடும் கண்டனங்களை பதிவு செய்யும் அவர்கள் பிரதமர் இல்லத்திற்கு முன்பு நெருப்பு மூட்டி போராட்டத்தை தொடங்கி இருக்கின்றனர். சொந்த நாட்டிலேயே தனக்கான ஆதரவு மனநிலை சரிந்து வருவதால் சிக்கலை எதிர்கொண்டிருக்கின்றார் பெஞ்சமின் நெதன்யாகு. இனியாவது நாம் ஒன்றிணைய வேண்டும். ஈரான் அதிபரின் பேச்சால் அதிர்ந்து போன அரபு நாட்டு தலைவர்களின் அவசர கூட்டு அரங்கம். ஹமாஸ் தலைவர்களை கொலை செய்யும் திட்டத்தை செயல்படுத்த இஸ்ரேல் கத்தார் நாட்டின் தலைநகர் தோஹாவில் தாக்குதலை நடத்தியது. இந்த தாக்குதல் தோல்வியடைந்திருந்தாலும் உலக நாடுகளுக்கு மத்தியில் இஸ்ரேலின் செல்வாக்கு சரிய தொடங்கி இருக்கின்றது. இஸ்ரேல் ஹமாஸ் இடையே நடந்து வரும் இந்த போரால் பெரிதாக கவனம் செலுத்தாமல் இருந்த இஸ்லாமிய நாடுகள் இப்போது ஒட்டுமொத்தமாக கொந்தளிக்க தொடங்கி இருக்கின்றன. கத்தார் மீது இஸ்ரேல் ராணுவம் கடந்த வாரம் நடத்திய தாக்குதலுக்கு பிறகு அரபு மற்றும் முஸ்லிம் நாடுகளின் தலைவர்கள் அவசர கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டனர். சுமார் 60 நாடுகளை சேர்ந்த தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகள் கலந்து கொண்ட இந்த அவசர கூட்டத்தில் காசா போரை முடிவுக்கு கொண்டுவர ஹமாஸ் குழுவுடன் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட போது தோஹாவில் உள்ள ஹமாஸ் அதிகாரிகளை இஸ்ரேல் தாக்கியது குறித்து கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தின் முடிவில் வெளியிடப்பட்ட கூட்டறிக்கையில் பாலஸ்தீன மக்களுக்கு எதிரான இஸ்ரேலின் நடவடிக்கைகளை தடுக்க அனைத்து நாடுகளும்
சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. மேலும் இஸ்ரேலுடனான தூதரக மற்றும் பொருளாதார உறவுகளை மறுபரிசீலனை செய்வதுடன் அதற்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளையும் தொடங்க வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஐக்கிய நாடுகள் சபையில் இஸ்ரேலின் உறுப்புரிமையை நிறுத்தி வைப்பதற்கான முயற்சிகளை ஒருங்கிணைக்க வேண்டும் என்றும் உறுதியளிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மாநாட்டில் சவுதி அரேபியாவின் இளவரசர் முகமது பின் சல்மான், ஈரானிய அதிபர் மசூத் பெசஸ்கியான் மற்றும் துருக்கி அதிபர் ரெசப் தயிப் எர்டோகன் உள்ளிட்ட தலைவர்களும், இஸ்ரேலை அங்கீகரித்த ஐக்கிய அரபு அமீரகம், பஹ்ரைன், எகிப்து, ஜோர்டான் மற்றும் மொராக்கோ போன்ற நாடுகளின் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் உரையாற்றிய கத்தார் தலைவர் ஷேக் தமீம் பின் ஹமாத் அலிதானி, பேச்சுவார்த்தையில் ஈடுபடும் தரப்பினரை கொல்ல முயல்பவர்கள் பேச்சுவார்த்தையை தடுக்கவே நினைக்கின்றார்கள் என்று கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றார். ஈரானிய அதிபர், நாளை வேறு எந்த அரபு அல்லது இஸ்லாமிய தலைநகரும் தாக்குதலுக்கு உள்ளாகலாம். நம் முன் இருக்கும் தேர்வு தெளிவாக உள்ளது. நாம் ஒன்றுபட வேண்டும் என்று தன் கருத்தை முன்வைத்திருக்கின்றார். இந்த கூட்டம் குறித்த கேள்விக்கு பதிலளித்த அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ, இஸ்ரேலின் பாதுகாப்பிற்கு தங்கள் ஆதரவு எப்போதும் இருக்கும் என்றும், அதே நேரம் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு கத்தாரை தாக்க மாட்டார் என்று உறுதியளித்துள்ளார் என்று தெரிவித்திருக்கின்றார். கத்தார் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலால் அமெரிக்கா மற்றும் வளைகுடா நாடுகளுக்கு இடையேயான உறவில் பதற்றமான சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. இஸ்ரேல் பங்கேற்கும் மாநாட்டில் நாங்கள் பங்கேற்பதா என்று மொராக்கோ நாட்டின் பெண்கள் அமைப்பு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. உலக நாடுகளில் இஸ்ரேலை அங்கீகரித்த நாடுகளில் ஒன்று மொராக்கோ. ஆனால் இப்போது மொராக்கோவும் இஸ்ரேலை கைவிட்டு விட்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இஸ்ரேலுக்கு எதிராக நேற்று கத்தாரில் அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகளின் தலைவர்களின் அவசர கூட்டம் நடைபெற்றது. இந்த மாநாட்டில் கலந்து கொண்ட நாடுகளில் மொராக்கோவும் ஒன்று. அந்த மாநாட்டில் இஸ்ரேலுக்கு எதிரான பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதில் ஒன்று இஸ்ரேலை புறக்கணிப்பது என்று அறிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் செப்டம்பர் 19 முதல் 21 வரை எசோயிராவில் நடைபெறவிருக்கும் உலக மகளிர் அமைதி மன்ற மாநாட்டை எதிர்க்கட்சியான ஜஸ்டிஸ் அண்ட் டெவலப்மெண்ட் பார்ட்டியின் மகளிர் அமைப்பு புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளது. இந்த மாநாட்டில் இஸ்ரேலிய பிரதிநிதிகள் கலந்து கொள்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அந்த அமைப்பு வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், மொராக்கோ மற்றும் வெளிநாடுகளில் உள்ள மகளிர் அமைப்புகள், மனித உரிமை ஆர்வலர்கள் மற்றும் சிவில் சமூக அமைப்புகள் இந்த நிகழ்வில் பங்கேற்பதை தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளது. இதற்கு பதிலாக பாலஸ்தீனத்திற்கு ஆதரவளிக்கும் மற்றும் இஸ்ரேலுடனான உறவுகளை தவிர்க்கும் முயற்சிகளில் ஈடுபடுமாறு அழைப்பு விடுத்துள்ளது. இஸ்ரேலை இந்த மாநாட்டில் சேர்ப்பது பாலஸ்தீனத்திற்கான மொராக்கோவின் நீண்டகால ஒற்றுமையை சீர்குலைக்கும் என்றும் அந்த அமைப்பு கண்டனம் தெரிவித்துள்ளது. மேலும் இந்த நடவடிக்கை சியோனிச அமைப்பால் காசா மற்றும் பாலஸ்தீனம் முழுவதும் நடத்தப்படும் இனப்படுகொலை போருக்கு சட்டப்பூர்வ அங்கீகாரம் அளிப்பதாக உள்ளது என்றும் தெரிவித்துள்ளது. இந்த மாநாட்டில் இஸ்ரேலிய பிரதிநிதிகளின் பங்கேற்பு மொராக்கோ மக்களின் மனசாட்சிக்கும் உலகில் உள்ள அனைத்து சுதந்திரமான மக்களுக்கும் வெளிப்படையான அவமதிப்பு என்று அந்த அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது. மேலும் இஸ்ரேலின் இனப்படுகொலை, பட்டினி, முற்றுகை, கட்டாய இடம்பெயர்வு போன்ற தொடர் குற்றங்களை கடுமையாக கண்டிப்பதாக குறிப்பிடும் அந்த அமைப்பு, இஸ்ரேலின் தாக்குதலில் பலவீனமான பெண்கள் மற்றும் குழந்தைகள் கடுமையாக பாதிக்கப்படுவதற்கும் அந்த அறிக்கையில் எதிர்ப்பினை பதிவு செய்யப்பட்டுள்ளது. இஸ்ரேல் நாட்டின் விளையாட்டுத்துறை, சுற்றுலாத்துறை, வெளியுறவுத்துறை என பல்வேறு துறைகளில் இஸ்ரேல் தொடர்ந்து சரிவை சந்திப்பது உலக நாடுகளுக்கு மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வெறும் கண்டனம் மட்டும் போதாது, தண்டிக்கப்பட வேண்டும். இஸ்ரேலுக்கு எதிராக கொந்தளிக்கும் மலேசியா. சொந்த செலவில் சூனியம் வைத்துக் கொண்ட நெதன்யாகு. போராட்டத்தை தொடங்கியிருக்கும் இஸ்ரேலியர்கள். இனியும் விட்டு வைக்க கூடாது. அரபு நாட்டு தலைவர்களின் ஆவேச கருத்துக்கள். ஆசுவாசப்படுத்த போராடும் அமெரிக்கா. அரபு நாடுகளின் கூட்டமைப்பு மாநாடு. ஈரான் அதிபரின் பேச்சால் விழிப்பிதுங்கும் இஸ்ரேல். பல துறைகளில் தொடர் வீழ்ச்சி சம்பவம் செய்திருக்கும் மொராக்கோ நாட்டின் பெண்கள் அமைப்பு.